ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்மோக்டு ப்ரான் தந்தூரி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி, ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பெரிய ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, ப்ளஸ் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஒரு ஆரிகானோ உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கடுகு பேஸ்ட்டு, மஸ்டர்ட் பேஸ்ட்டு. ஸோ இதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஸ்டாக்கு, சிக்கன் ஸ்டாக்கு. இதெல்லாம் இது அஜினோமோட்டோ டேஸ்ட் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது அஜினோமோட்டோ இல்லை. ஸோ சிக்கன் ஸ்டாக்குன்னு கடையில் கேட்டிங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இது காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் யூ கேன் ஸ்கிப் திஸ் ஆல்சோ. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கேப்சிகமும் ஆனியனும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதை இதோட கலந்துட்டு ப்ரான்ஸோடு கலந்து இதையும் ஃபுல்லாக மசாலாலாம் படுற அளவுக்கு கலந்து வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு இது ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இதுதான் அந்த ஸ்டிக்கு, கெபாப் ஸ்டிக்கு. ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரானு, ஒரு கேப்சிகம் அண்ட் தென் ஆனியன் சொல்லிட்டு இதை மாதிரி இது பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தவாவில் டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரை ஆனதும் அதை நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ லாங்காக போக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம சைடில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இதில் அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பக்கம் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸில் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு கறி இருக்கு இல்லையா, அடுப்பு கறி, அதை டைரெக்டாக கேஸில் வச்சு நல்லா இதை ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தவாக்கு நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு நல்லா இந்த கறி சூடானதும் அந்த நெருப்போடையே சேர்த்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் நெய் போட போகிறோம். நெய் சேர்த்துட்டு நெய் போட்ட உடனே இந்த மாதிரி ஃபுல்லாக புகையாக வரும். அப்போ நீங்கள் இந்த தவா கவர் ஆகிற அளவுக்கு மூடிடுங்க. ஒரு இது வச்சு நான் இன்னொரு தவா வச்சு தான் மூடுறேன், ஏன்னா இதுக்கு பிளேட் அந்தளவுக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஸோ மூடி எடுத்திங்கன்னா அந்த நெய்யும் அந்த கறியும் சேர்ந்து ஃபுல்லாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபுல்லாக ப்ரான்ஸுக்கு கொடுத்துரும். கரெக்டாக நீங்கள் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த தந்தூரி ஃப்ளேவரு இந்த ப்ரான்ஸில் கிடைக்கும். நீங்கள் சிக்கனும் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், சேனலில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்மோக்டு தந்தூரி ப்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கெஸ்ட்டெலாம் கூப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.